வணக்கங்க. நிறைய பேர் மருதமலை முருகன் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணிங்க, ரொம்ப சந்தோஷம். கோயம்புத்தூர்லேருந்து 2 மணி நேரத்தில் மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ணிடலாம். இது உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 400 வருஷத்துக்கு பின்னாடி போகலாமா? சிதம்பரத்தில் மன்னாடியார் ஃபேமிலி அவங்க வந்து ரொம்ப செல்வந்தராக இருந்தாங்க. அந்த வறட்சி காரணமாக அந்த ஊரை விட்டு வெளியே வர மாதிரி ஆயிடுச்சு. அங்கே வர்றதுக்கு முன்னாடி அந்த ஊரோட பெரியவர் வந்து மதுரைக்கு போயிட்டு மீனாட்சி அம்மன் கோயிலேருந்து ஒரு சின்ன கல் எடுத்து வந்து வழிபட்டு வந்துட்டு இருந்தாங்க. கேரளாவில் பலாசனங்கிற ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இங்கே வந்து வியாபாரம் பண்ணி அவங்களோட வசதி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அந்த வயசானவருக்கு, அந்த பெரியவருக்கு திரும்ப ஒரு ஆசை, நம்ம கோயிலுக்கு இப்படியே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, மதுரை மீனாட்சி அம்மனை போய் பார்க்கணுன்ட்டு கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஊரில் இருக்க ஒரு குளத்தில் போயிட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கல், அவரோட குடை எல்லாம் வச்சுட்டு குளத்தில் போய் குளிச்சுட்டு திரும்ப வராரு. திரும்ப வந்துட்டு அந்த கல் எடுக்க ட்ரை பண்ணுறாரு, அந்த கல் கூட எடுக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவரால் எடுக்க முடியல. அங்கே மற்றவங்களோட சப்போர்ட் கேட்குறாரு, அப்போது எடுக்க முடியல. சரி, அங்கே இருக்க வந்து ஒரு தெய்வ பிரசன்னம்னு சொல்லுவாங்க. தெய்வ பிரசன்னத்தில் போயிட்டு அங்கே போய் கேட்குறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க மதுரை மீனாட்சி அம்மனே அங்கே வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதனால தான் மீன் குளத்தி அம்மன் பகவதி டெம்பிளில் மதுரை மீனாட்சியை நம்ம தரிசனம் பண்ண முடியும்.